Hi students, நம்ம வந்து 11th chapter air chapter பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆக்சிஜன் அதோட அக்கரன்ஸ் என்ன, அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனை பற்றி தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 170. நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு நைட்ரஜன் வந்துட்டு இருக்கிற எலமெண்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலமெண்ட். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் நீட் நைட்ரஜன் ஃபார் தேர் க்ரோத். ஸோ அனிமல்ஸ் ஆகட்டும் பிளான்ட்ஸ் ஆகட்டும் அதோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு நைட்ரஜன் வந்துட்டு தேவைப்படுது. ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இன்க்ளூடிங் அஸ் கண்டெயின் நைட்ரஜன். அதாவது எல்லா லிவிங் ஆர்கனிசம் நம்மளாக இருந்தாலுமே வந்துட்டு நமக்குள்ளே என்ன இருக்குது, நைட்ரஜன் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. It is essential element present in proteins and nucleic acids which are the building blocks of all living things. அதாவது இது ஒரு எசென்ஷியல் எலமெண்ட் எங்கே இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ்லேயும் நியூக்ளிக் ஆசிட்ஸ்லேயும் இருக்குது. அதுதான் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸும் நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் லிவிங் திங்கோட பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். It was first isolated from the air by Daniel Rutherford. அதாவது இது இந்த நைட்ரஜன் வந்துட்டு ஏர்லேருந்து ஃபஸ்ட்டாக யார் வந்துட்டு ஐசோலேட் பண்ணுறாங்க, தனியாக பிரிக்கிறாங்கன்னா டேனியல் ரூதர்ஃபார்டுங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு 1772 வந்துட்டு பிரிக்கிறாரு. The name nitrogen is derived from the Greek words nitron and gene meaning I produce nitri. ஸோ வந்துட்டு இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு எந்த லாங்குவேஜ்னா வந்ததுன்னா க்ரீக் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய க்ரீக் வேர்டான நைட்ரன் அண்ட் ஜீன் அப்படிங்கிற அந்த க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து வந்தது. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா ஐ ப்ரொடியூஸ் நைட்ரை அப்படிங்கிறது வந்துட்டு இதோட மீனிங். நைட்ரை இஸ் பொட்டாசியம் நைட்ரேட் காம்பவுண்ட் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரைடுங்கிறது வந்துட்டு பொட்டாசியம் நைட்ரேட் காம்பவுண்ட் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனோட பொட்டாசியம் நைட்ரேட் காம்பவுண்ட் தான் இது இந்த நைட்ரை அப்படிங்கிறாங்க. Anthony Lavoisier suggested the name azote from the Greek word meaning no life. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டோனி லாசோவியருங்கிற வந்துட்டு இந்த நைட்ரஜனுக்கு ஒரு நேமை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுற அந்த நேம் தான் வந்துட்டு அசோட்டி அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு க்ரீக் வேர்டில் தான். ஸோ இந்த அசோட்டிக்கு மீனிங் என்னன்னா நோ லைஃப். அதாவது இந்த எலமெண்ட் இல்லாமல் நைட்ரஜன் இல்லாமல் லைஃபே இல்லாதனால இந்த நேமை வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் பார்க்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுத்துக்குமே இந்த நைட்ரஜன் வந்துட்டு அதோட க்ரோத்துக்கு தேவைப்படுது. ஸோ இதை ஒரு இந்த எசென்ஷியல் எலமெண்ட் வந்து எங்கே இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் தான் ஒரு லிவிங் திங்கோட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஏர்லேருந்து யார் ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னா டேனியல் ரூதர்ஃபார்டுங்கிற சயின்டிஸ்ட் 1772 வந்துட்டு ஐசோலேட் பண்ணார். ஸோ இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற நேம் வந்துட்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்துன்னா க்ரீக் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸான நைட்ரன் அண்ட் ஜீன். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்லேருந்து தான் வந்தது. மீனிங் என்னென்னா ஐ ப்ரொடியூஸ் நைட்ரை அப்படிங்கிறது மீனிங். ஸோ நைட்ரைங்கிறது வந்துட்டு பொட்டாசியம் நைட்ரஜன் காம்பவுண்ட். அதாவது நைட்ரஜன் காம்பவுண்டான பொட்டாசியம் நைட்ரேட் தான் வந்துட்டு நைட்ரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆண்டோனி லோவோசியர் வந்துட்டு இந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன நேம் சஜஸ்ட் பண்ணார்னா அசோட்டி அப்படிங்கிற நேம் சஜஸ்ட் பண்ணார் க்ரீக் லாங்குவேஜ் வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு அதுக்கு மீனிங் வந்துட்டு நோ லைஃப். அதாவது இந்த நைட்ரஜன் இல்லாமல் லிவிங் திங் இருக்காது அப்படிங்கிற மீன் பண்ணி அந்த நேமை வந்துட்டு அவர் சஜஸ்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இந்த நைட்ரஜன் எங்கெங்கே இருக்குது? நைட்ரஜன் இஸ் த fourth most abundant in the element in the human body. ஸோ ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய அபுடண்ட்டான எலமெண்ட்டில் நைட்ரஜன் வந்துட்டு 4th பிளேஸில் இருக்குது. It accounts for about 3% of the mass of the human body. அதாவது ஒரு ஹியூமன் பாடியோட வெயிட்டில் வந்துட்டு 3% வந்துட்டு இந்த நைட்ரஜன் தான் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. It is thought to be the 7th most abundant element in the universe. அதாவது ஹியூமன் பாடியில் 4th most abundant element, யூனிவர்ஸில் வந்துட்டு 7th most abundant element அப்படிங்கிறாங்க. Titan, the largest moon of Saturn, has an atmosphere made up of 98% nitrogen. அதாவது வந்துட்டு டைட்டனுங்கிறது வந்துட்டு சாட்டர்ன் பிளானட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு. ஸோ அந்த டைட்டனில் வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்துட்டு எதனால் மேடாயிருக்குன்னா 98% நைட்ரஜனால் மேடாயிருக்கு அப்படிங்கிறாங்க. நைட்ரஜன் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்டு ஸ்டேட். ஸோ நைட்ரஜன் வந்துட்டு போத் ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கும் கம்பைன்டு ஸ்டேட்லேயும் இருக்கும்.
Nitrogen exists in free state in the atmospheric air as dinitrogen. ஸோ அந்த நைட்ரஜன் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டேட்டில் வந்துட்டு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஏரில் வந்துட்டு டைநைட்ரஜனாக இருக்குது, அதாவது N2 அப்படிங்கிற அந்த ஃபார்மில் இருக்குது. It is present in volcanic gases and gases evolved by burning of coal. அதாவது இந்த டைநைட்ரஜன் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா வால்கானிக், அதாவது எரிமலையிலேருந்து வரக்கூடிய கேஸஸ்லேயும் இல்லை நம்ம கோலை பேர்ன் பண்ணும்போது அதிலிருந்து வரக்கூடிய கேஸஸ்லேயும் வந்துட்டு இந்த டைநைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறாங்க. நைட்ரஜன் இஸ் present in combined state in the form of minerals like nitrite and kyle saltpeter. It is present in organic matter such as protein, enzymes, nucleic acid. அதாவது வந்துட்டு இந்த நைட்ரஜன் வந்துட்டு கம்பைன்டு ஸ்டேட்டில் எங்கே இருக்குன்னா மினரல்ஸ் ஃபார்மில் இருக்குது. நைட்ரைல் இல்லாட்டி சைல்ட் சால்ட் பெட்ரேங்கிற இந்த 2 மினரல் காம்பவுண்டில் இருக்குங்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த நைட்ரஜன் வந்துட்டு கம்பைன்ட் ஃபார்மில் எங்கே இருக்குன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸில் இருக்குது. அதாவது ஆர்கானிக் மேட்டர்ஸ்னால் ப்ரோட்டீன்ஸ், என்சைம், நியூக்ளிக் ஆசிட். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இந்த நைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்க்கும்போது ஹியூமன் பாடியில் வந்துட்டு 4th மோஸ்ட் அபுடன்ட் எலமெண்ட்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு ஹியூமன் பாடியில் வந்துட்டு 3% அதோட பாடியோட வெயிட்டுக்கு வந்துட்டு இது கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸில் வந்துட்டு 7th மோஸ்ட் அபுடன்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேட்டர்னில் இருக்கக்கூடிய 3 தான் வந்துட்டு டைட்டன். ஸோ அந்த 3ஓட அட்மாஸ்பியர் எதனால் மேடாக இருக்குன்னா நைட்ரஜன் 98% நைட்ரனால் அது கம்போஸ் ஆகிருக்கு. ஸோ நைட்ரஜன் வந்துட்டு போத் ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கும், கம்பைன்டு ஸ்டேட்லேயும் இருக்கும். ஃப்ரீ ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னா அட்மாஸ்பியரிக் ஏரில் டைநைட்ரஜனாக இருக்கும். இது நம்ம எங்கே பார்க்கலான்னா வால்கானிக் கேஸஸ்லேயும் கோலை பேர்ன் பண்ணும்போது வரக்கூடிய கேஸஸ்லேயும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்பைன்ட் ஸ்டேட்டில் வந்துட்டு மினரல்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் மேட்டர்ஸான ப்ரோட்டீன், என்சைம்ஸ், நியூக்ளிக் ஆசிட், ஸோ இதுலேயும் வந்துட்டு இந்த நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இட் இஸ் எ கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ். அதாவது இதுக்கு கலர் இல்லை, எந்த விதமான டேஸ்ட்டும் இல்லை, அதே மாதிரி எந்த விதமான வாசமும் இல்லை. இட் இஸ் ஸ்லைட்லி லைட்டர் தென் ஏர். அதாவது ஆக்சிஜன் பார்க்கும்போது அது டென்சர் தென் ஏரை பார்த்தா, அதாவது ரொம்ப அடர்த்தியானது. ஆனால் நைட்ரஜன் வந்துட்டு ஏரை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். நெக்ஸ்ட் இட் இஸ் ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் வந்துட்டு சால்யூபிள் ஆகும். நைட்ரஜன் பிகம்ஸ் ஏ லிக்விட் அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் லுக்ஸ் லைக் ஏ வாட்டர். அதாவது நைட்ரஜன் வந்துட்டு லிக்விடாக மாறி எப்படின்னா அதோட லோ டெம்பரேச்சர் லிக்விடாக மாறி அது வாட்டர் மாதிரியே நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. when it freezes it becomes a white solid. அதாவது நைட்ரஜன் நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒயிட் கலர் சாலிடாக வந்துட்டு மாறிடும். இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜன். ஸோ இது வந்துட்டு நியூட்ரலாக இருக்கும். லிட்மஸ் பேப்பர் கிட்ட கொண்டு போகும்போது இது நியூட்ரலாக இருக்கும். எப்படி ஆக்சிஜன் இருக்கோ அதே மாதிரி தான் நைட்ரஜன் இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ் கேஸு. நெக்ஸ்ட்டு ஸ்லைட்லி லைட்டர் தென் ஏர். தேர்ட் ஒன் வந்துட்டு ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். இட் பிகம்ஸ் எ லிக்விட் அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் லுக்ஸ் லைக் வாட்டர். அதை ஃப்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு வந்துட்டு ஒயிட் சாலிடாக மாறிடும். அதே மாதிரி நியூட்ரல், லிட்மஸ்க்கு வந்துட்டு நியூட்ரலாக இருக்கும் ஆக்சிஜன் மாதிரியே அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. நைட்ரஜன் இஸ் இன்ஆக்டிவ் அட் ஆர்டினரி கண்டிஷன். ஸோ நைட்ரஜன் வந்துட்டு ஒரு ஆர்டினரியான கண்டிஷன் இருக்கும்போது அது ஆக்டிவாக இருக்காது, இன்ஆக்டிவாக இருக்கும். இட் கம்பைன்ஸ் வித் மெனி எலமெண்ட்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு மெனி எலமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகும். எப்போனா வந்துட்டு ஹை டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் இருக்கும்போது எலமெண்ட் கூட வந்துட்டு கம்பைன் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு கேட்டலிஸ்ட் இருக்கும்போது, ஸோ கேட்டலிஸ்ட்னால் என்னென்னு பார்த்தா ஒரு ரியாக்ஷனை வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஸ்டன்ஸிவோ ஒரு திங்கிவோ அந்த ரியாக்ஷனில் ஆட் பண்ணுறதா கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்தோம். அதான் சொல்கிறாங்க. ஒன்று இந்த நைட்ரஜன் வந்துட்டு எலமெண்ட் கூட வந்துட்டு கம்பைன் ஆகும் எப்படின்னா ஹை டெம்பரேச்சர்லேயும் ப்ரெஷர்லேயும், இல்லாட்டி வந்துட்டு கேட்டலிஸ்டோட ப்ரெசன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இது ஒரு இன்ஆக்டிவான எலமெண்ட்டு ஆர்டினரி ஸ்டேட்டில். ஸோ இது வந்துட்டு எலமெண்ட்ஸ் கூட எப்போ கம்பைன் ஆகும்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கும்போது கம்பைன் ஆகும், இல்லாட்டி கேட்டலிஸ்டோட ப்ரெசன்ஸில் வந்துட்டு கம்பைன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்பஷன்.
நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பஸ்டிபிள் நார் இஸ் சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். அதாவது வந்துட்டு நைட்ரஜன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கம்பஸ்டிபிள் எலமெண்ட் இல்லை, அதே மாதிரி கம்பஷனையும் இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. ஸோ நைட்ரஜன் இந்த ஏர் மாட்ரேட்ஸ் த ரேட் ஆஃப் கம்பஷன். ஆனால் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனோட கண்டென்ட் வந்துட்டு அந்த கம்பஷனோட ரேட்டை வந்துட்டு மாடரேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஆக்சிஜனில் பார்த்தோம், ஆக்சிஜன் வந்துட்டு கம்பஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், ஆனால் நைட்ரஜன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது, இது கம்பஸ்டபிளும் இல்லை. ஆனால் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்துட்டு அந்த கம்பஷனோட ரேட்டை வந்துட்டு ரெகுலேட் பண்ணும், மாடரேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ஒன் பாருங்கள், ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஸோ இந்த நைட்ரஜன் வந்துட்டு மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும்? Nitrogen reacts with metals like lithium, calcium, magnesium, etc. at high temperature to form their corresponding metal nitrates. அதாவது வந்துட்டு நைட்ரஜன் வந்துட்டு மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது, எந்தெந்த மெட்டல்ஸ்னால் லித்தியம், கால்சியம், மெக்னீஷியம், ஸோ அந்த மெட்டல்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு ரியாக்ட் ஆகும்போது, ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகும்போது அந்த நைட்ரஜன் வந்துட்டு அதோட கரஸ்பாண்டான மெட்டல் நைட்ரைட்ஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்கள், மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன், ஒரு மெட்டலையும் நைட்ரஜனும் சேரும்போது அங்கே என்ன வருது? ஹீட்டிங் பர்சன் அந்த மெட்டல் நைட்ரைட் வருது அப்படிங்கிறாங்க. அதான் வந்துட்டு ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். அதாவது எப்படி வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அதோட கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ் வந்துட்டு கொண்டு வருமோ, ஃபார்ம் பண்ணுமோ, அதே மாதிரி நைட்ரஜன் வந்துட்டு மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அதோட கரஸ்பாண்டிங் நைட்ரைட்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 calcium. ஸோ calcium ப்ளஸ் நைட்ரஜன் gives calcium nitrate. ஸோ இந்த கால்சியம் இதோட நைட்ரஜனோட ஒரு கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரேட் தான் என்ன? கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் கூட இந்த நைட்ரஜன் ரியாக்ட் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும்? Nitrogen reacts with non-metals like hydrogen, oxygen, etc. at high temperature to form their corresponding nitrogen compounds. அதாவது வந்துட்டு இந்த நைட்ரஜன் வந்துட்டு நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது, எந்தெந்த நான் மெட்டல்ஸ்? ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கூட இந்த நைட்ரஜன் வந்துட்டு ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணும்போது அது என்ன ஃபார்ம் பண்ணுன்னா அதோட கரஸ்பாண்டிங் நைட்ரஜன் காம்பனண்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் நைட்ரஜன் காம்பவுண்ட். பாருங்கள், ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் சேர்ந்து என்ன ஆகுது? அமோனியாவை வந்துட்டு கொடுக்குது. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் நைட்ரஜன் காம்பவுண்டு தான் என்ன? இந்த அமோனியா. ஸோ அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பார்த்தோம். அதாவது இது ஒரு இன்ஆக்டிவான எலமெண்ட்டு ஆர்டினரி கண்டிஷனில். ஆனால் வந்துட்டு இது எப்போ வந்துட்டு எலமெண்ட் கூட கம்பைன் ஆகும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்லேயும் ப்ரெஷர்லேயும் வந்துட்டு ஒரு எலமெண்ட் கூட கம்பைன் ஆகும். இது ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு கம்பஷன் செகண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் பார்க்கும்போது நைட்ரஜன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கம்பஸ்டிபிள் சப்ஸ்டன்ஸும் இல்லை, அதே மாதிரி கம்பஷனையும் சப்போர்ட் பண்ணாது. ஆனால் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட் வந்துட்டு கம்பஷனோட ரேட்டை வந்துட்டு மாட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அதோட கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரைட்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அதோட கரஸ்பாண்டிங் நைட்ரஜன் காம்பவுண்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. ஸோ இதான் இந்த 4 தான் வந்துட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனோட யூசஸ் என்ன? லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ரெஃப்ரிஜரண்ட். அதாவது வந்துட்டு லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்னட் அட்மாஸ்பியர் ஃபார் கண்டக்டிங் சர்டைன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது வந்துட்டு இந்த நைட்ரஜன் வந்துட்டு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இன்னட்டான அட்மாஸ்பியரை வந்துட்டு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் அமோனியா which is then converted into fertilizers and nitric acid. அதாவது இந்த நைட்ரஜனை வச்சு நம்ம அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ண முடியும். எந்த மெத்தட்ஸ் மூலிமா? ஹேபர்ஸ் ப்ராசஸ் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் மூலிமா இந்த நைட்ரஜனிலிருந்து நம்மளோட அமோனியாவை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அமோனியாவை என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸாகவும் நைட்ரிக் ஆசிடாகவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு தேர்ட் யூஸ். ஃபோர்த்து பாருங்கள், nowadays it is used as a substitute for compressed air in tires. ஸோ இப்போ நவடேஸில் வந்துட்டு இது நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட கார் டயர்ஸுக்கு ஒரு ஏராக வந்துட்டு இது யூஸ் பண்ணுறோம், ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் த ஸ்பேஸ் எபோவ் மெர்க்குரி இன் ஹை டெம்பரேச்சர்.
thermometer to reduce the evaporation of mercury. அதாவது இந்த நைட்ரஜனை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா தெர்மாமீட்டரில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் த ஸ்பேஸ் எபோவ் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா அந்த மெர்க்குரி வந்துட்டு அந்த தெர்மாமீட்டர்லேருந்து எவாப்ரேட் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக, அந்த எவாப்ரேஷனோட ரேட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. Many explosives such as TNT, trinitrotoluene, nitroglycerin and gunpowder contains nitrogen. அதாவது நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிமருந்தில் வந்துட்டு இந்த நைட்ரஜனை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. It is used for the preservation of foods, manufacturing of stainless steel, reducing fire hazards and as a part of the gas in incandescent light bulbs. அதாவது வந்துட்டு இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ஃபயர் ஹசார்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்டு கேஸ் அதாவது அஸ் எ பார்ட் ஆஃப் கேஸ் இன்கேண்டஸ் லைட் பல்ப்ஸ் இருக்குல்ல, ஸோ இதான் வந்து இன்கேண்டஸ் லைட் பல்ப்ஸ். ஸோ இதில் வந்துட்டு கேஸை வந்துட்டு இப்போ இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு யூஸ் ஆஃப் நைட்ரஜன். ஃபஸ்ட்டு வந்துட்டு லிக்விட் நைட்ரஜனை நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சூட்டபிளான இன்னட் அட்மாஸ்பியர் இது உருவாக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அமோனியா ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமோனியா ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை வந்துட்டு லேட்டராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸாகவும் நைட்ரிக் ஆசிடாகவும் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நவடேஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு சப்ஸ்டியூட் கம்ப்ரஸ்ட் ஏர் டயரில் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு தெர்மாமீட்டர் இருக்கக்கூடிய மெர்க்குரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸை ஃபில் பண்ணுது. எதுக்காகனா வந்துட்டு அந்த மெர்க்குரி வந்துட்டு தெர்மாமீட்டர் வந்துட்டு எவாப்ரேட் ஆகக்கூடியதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்ஸ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்ன? Nitrogen gets circulated in the air, soil and living things as the element itself or in the form of its components. அதாவது இந்த நைட்ரஜன் வந்துட்டு ஏரில், சாயிலில், லிவிங் திங்ஸில் வந்துட்டு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். எந்த ஃபார்ம்லேனா ஒரு எலமெண்ட் ஃபார்ம்லேயோ இல்லாட்டி வந்துட்டு காம்பவுண்ட் ஃபார்ம்லேயோ வந்துட்டு அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும், சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். Just as there is a circulation of carbon in nature, so also there is a circulation of nitrogen. அப்படி என்னென்னா கார்பன் சர்க்குலேஷன் ஒரு நேச்சரில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு நைட்ரஜனோட சர்க்குலேஷனும் இருக்கும். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ். எல்லா விதமான பிளான்ட்ஸும் ஒரு ப்ராப்பரான க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்துட்டு தேவைப்படுது. The plants cannot make use of element nitrogen from the air as such. அதாவது பிளான்ட்ஸ்னால ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எலமெண்ட்டை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. The plants require soluble components of nitrogen. ஸோ பிளான்ட்ஸுக்கு என்ன வேணும்? நைட்ரஜனோட சால்யூபிள் எப்படி வந்து சால்யூபிள் காம்பனண்ட்டாக இருக்கிற மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. Thus plants depend on the other process to supply them with nitrate. ஸோ அதனால் வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்துட்டு இன்னொரு ப்ராசஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குது. எதுக்காகனா அந்த நைட்ரேட்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணுறதுக்காக. Any process that converts nitrogen in the air into the useful nitrogen compound is called nitrogen fixation. ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா எந்த ஒரு ப்ராசஸோ ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்துட்டு நைட்ரஜன் காம்பவுண்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறோம். Fixation of nitrogen is carried out both naturally and man. ஸோ அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்க வந்துட்டு போத் நேச்சுரலாகவும் இருக்குது, மேன்மேடாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஸோ நேச்சுரலாகவும் நடக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் நடக்குது. நேச்சுரலாக எப்படி நடக்குதுன்னா லெகுமினியஸ் பிளான்ட்ஸ்லேருந்து நடக்குது அண்ட் லைட்னிங் மூலிமா நடக்குது. ஆர்டிஃபிஷியல் எப்படி நடக்குதுன்னா அமோனியா அண்ட் அமோனியம் சால்ட்ஸ்லேருந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு நைட்ரிக் ஆசிடும் நைட்ரேட் சால்ட்ஸ்லேருந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இஸ் நத்திங் பட் எனி ப்ராசஸ் தட் கன்வெர்ட்ஸ் நைட்ரஜன் இன் த ஏர் இன்டு த யூஸ்ஃபுல் நைட்ரஜன் காம்பவுண்ட் இஸ் கால்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்துட்டு நைட்ரஜனோட அக்கரன்ஸ், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, யூசஸ் அண்ட் அதோட நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.